அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். இந்த ஜாதக அமைப்பை நான் போட சொல்கிறேன். அதில் வந்து இந்த டிகிரி அமைப்புகளாக வந்து நீங்கள் வந்து கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். இந்த ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம். நான் லக்னாதிபதி நீச்சம், லக்னம் சிம்ம லக்னம். ராசி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. அதே நேரத்தில் புனர்பூஷம் 3ஆம் பாதம். அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு. ஜாதகமே வந்து வலுவான ஜாதகம். லக்னத்தில் செவ்வாய் அமர்றது சிம்ம லக்னத்துக்கு ராஜ்ய யோகாதிபதிங்கிற முறையில் பெரிய நெகட்டிவ் இல்லை. கொஞ்சம் கோப குணத்தை கொடுப்பாரு. கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார். எடுத்த உடனே வந்து பேசுகிற மாதிரி கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நபராக இருப்பார். பெரிய ஆதிபத்திய கெடுதல்களை வந்து கொடுக்காது. காரக கெடுதல்கள் வந்து கோபம், முரட்டுத்தனம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லக்னாதிபதி நீச்சம்ல. அப்போ லக்னாதிபதி நீச்சமானாலே பின் வயது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா கூட எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்கு. சுபத்துவமாக இருக்கும். சூரியன் 2 டிகிரியில் இருப்பார், குரு 28 டிகிரியில் இருப்பார், உச்ச புதன் 29 டிகிரியில் இருப்பார். அந்த மாதிரி நேரத்தில் சூரியன் நீச்சம் அப்படின்லாம் எடுத்துக்கிடக்கூடாது. ஒரு சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறார். அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. இந்த ஜாதகமே கொஞ்சம் வலுவான ஜாதகம் தான். இந்த ஜாதகத்துக்கு குரு திசை பிறந்த 5 வயசு வரைக்கும் அப்படியே ஒன்றும் சூப்பராக இருந்திருக்காது. என்ன காரணம்னா 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். ஆனால் அவர் வந்து 8ஆம் வீட்டோட தான் பாவத்துவ அமைப்புகளில் தொடர்பில் இருப்பார். இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். 1980 81 பிறந்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அந்த 80 81 பிறந்தவங்களுக்கு கன்னி வீட்டில் குருவும் சனியும் நெருக்கமான இதில் இருப்பாங்க. அப்போ சனி சுபத்துவமாக இருக்கும், குரு வந்து பாதிப்படைஞ்சிருக்கும். சனியுடைய தொழில்களில் தான் இவங்க இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க சனியுடைய காரக தொழிலில் வெவ்வேறு தொழில்கள் இருக்கிறதுல அதில் ஒரு தொழிலில் வந்து இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளில் தான் இவங்க இருப்பாங்க. அந்த அடிப்படையில் 5 வயசு வரைக்கும் அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இருந்திருக்காது. குரு திசை முடிஞ்சதுக்கப்புறம் சனி திசை இந்த லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு வரவே கூடாது. 6ஆம் அதிபதி திசை சுபத்துவ அமைப்பில் இருக்கிறதுனால நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்கிறாரு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காரு. புதன் மற்றும் சனியின் சுபத்துவத்தின் காரணமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ஆட்டோமொபைல் துறையில் அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் தாங்க இவர் இருக்கிறாரு. நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு வந்து ஒரு அருமையான விளக்கம் சொல்லக்கூடிய ஜாதகம். லக்னாதிபதி நீச்சமானா கூட இவர் தலையெடுத்திருக்காரு. இவர் வந்து நல்லா படித்து நல்லா முன்னேறி வாழ்க்கையில் நல்லா இருந்திருக்காரு. என்ன காரணம்னா சனி புதன் ரெண்டுமே இவங்களுக்கு வந்து நல்ல தசை, சுபத்துவ தசை. யோக தசைன்னு சொல்ல முடியாது, சுபத்துவ தசை. சனி வரக்கூடாத சிம்ம லக்னத்துக்கு வரக்கூடாத 6ஆம் அதிபதி தசை குருவுடன் நெருக்கமான டிகிரி இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்துவமாக இருக்கிறனாலையும் வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறதுனால சனி திசை எக்ஸலண்டாக இருந்திருக்கும். புதன் திசையும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் செஞ்சிருக்காது. இந்த தசை நல்லா இருந்தால் கூட அப்பப்போ ஏதாவது பாவத்துவ புத்திகள் அந்தாரங்கள் அதில் சில பாதிப்புகள் இருக்கும். இப்போ 17 வருஷம் புதன் திசை நல்லா இருக்குன்னா 17 வருஷமும் நல்லா இருந்துட மாட்டாங்க. நம்மளுக்கு வரக்கூடாத ஒரு பாவத்துவ 6 8 தசா புத்தி அந்தார சந்திப்புகளில் ஜென்மசனி அஷ்டமசனி தாக்குதலில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேது தசை நடந்துட்டு இருக்குங்க. கேது கூட குருவுடைய பார்வையில் தான் இருக்காரு. இருந்தால் கூட நெருக்கமான குருவுடைய பார்வை இல்லை. 6ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல ஒரு பாவிகள் இருக்கிறது. அந்த கடன் நோய் எதிரி வம்பு வழக்க குறைக்கிற அமைப்பு. 6ஆம் இடத்துக்கு எடுத்து தான் பலன் செய்வார். அப்படிங்கிறதுல வந்து இந்த கேது திசை கூட பெரிய நெகட்டிவ் செய்யாது. ஆனால் கேது திசையில் சந்திர புத்தி சனியுடைய பார்வையில் பாவத்துவ அமைப்புகளில் இருக்கிறாரு. ஆனால் இந்த சனியுடைய பாவத்துவ அமைப்புகள் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அப்படி ஒன்றும் பெரிய கெடுக்க மாட்டார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி அவர் வந்து சுபத்துவப்படுத்தப்படுறாருல குருவால். அதனால அவருடைய பார்வைக்கு கெடுக்கிற குணம் வந்து குறைஞ்சிரும். ஓரளவு வந்து சனியுடைய பார்வையில் வந்து இருக்கிறாரு. கேதுக்கு சந்திரன் சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கிறதுனால கேது திசை சந்திர புத்திலே தாயாருக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோங்க. இப்போ கரண்ட்ல கேது திசை ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. ராகு சந்திரனை 4 டிகிரி அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கிற மாதிரி தோன்றனா கூட 4 டிகிரியில் பாதிச்சிருப்பாரு. நான் கேட்ட முதல் கேள்வி அம்மா எப்படி இருக்காங்கன்னு தான் கேட்டேன். அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சுங்க அப்படின்னாரு. அவ்வளோதான், அங்கேயே ப்ரிடிக்ஷன் வந்து முடிஞ்சு போயிடும். கேது திசை ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. ராகு சந்திரனை பாதிச்சிருக்காரு. அப்போ மனம் பாதிப்பு, மாதா பாதிப்பு. அதை வச்சு தான் கேட்டேன் அம்மா எப்படி இருக்காங்கன்னு. ஸ்ட்ரோக்கு வந்திருக்குங்க அப்படின்னாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைங்களே கேது திசை ராகு புத்தியில். அம்மாவுடைய ஆயுள் பலத்தை பொறுத்து தான் வந்து சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு வந்து இது புரிஞ்சுதுங்க. அதனால வந்து நான் வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து வழிபாடெல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க உயிர் வந்து நல்லா இருக்கணும், ஆயுள் பலம் பெருகணுங்கிறக்காண்டி சில ஹோமங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலை. அதை பற்றி நம்ம வந்து அவங்க வந்து சொல்லும்போது நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இவருக்கு நடக்கக்கூடிய சுக்கிர தசை கூட
செவ்வாயுடைய வீட்டில் இருந்தால் கூட 4ஆம் இடத்துல திக்பலமா ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரனுடைய அதியோகத்தில் இருப்பார். செவ்வாயுடைய பார்வை வந்து விலகின 13 டிகிரி விலகின அமைப்பில் இருக்கும். சனி பார்வை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அப்படி ஒன்றும் கெடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்காதுன்னு. அதனால அந்த சனி பார்த்த சுக்கிரன் அப்படிலாம் எடுத்துக்கிட வேண்டாம். பரவாயில்ல, ஓகே. இவ்வளவு நாள் நடந்த அந்த சனி திசை புதன் திசை கொடுத்த ஒரு அமைப்புகள், கேது திசை கொடுத்த அமைப்புகளை சுக்கிர திசை செய்யாட்டினா கூட அந்த நீடித்த அமைப்புகளை இருக்கும். அவர் மாரகாதிபதியாக வரக்கூடியவர் 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளாமல் அவருடைய 10ஆம் இடத்தோட தான் சுபத்துவமாக தொடர்பு கொள்றாரு. 10ஆம் இடத்துக்கு ஏற்கனவே 2 சுபர்களுடைய தொடர்பு இருக்கு. இந்த அமைப்புகள்லாம் வந்து கூட கொஞ்சம் பதவி உயர்வு நல்லபடியாக தான் இருப்பார். அப்படி ஒன்றும் சுக்கிர திசையில் கெட்டு பெற மாட்டார். தொழில் எதுவும் செய்ய வேண்டாங்க. ஏன்னா தொழில் செய்யணும்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிம்ம லக்னத்துக்கு வரக்கூடிய யோக தசைகள் வந்து சுபத்துவமாக நடந்தால் தான் அந்த தொழில் செய்கிற அமைப்புகள் வரும். இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் வேலையிலேயே வந்து தொடருங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தை நான் பார்த்த உடனே உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த 1980-81 பிறந்த சனி குருவுடைய இணைவில் சனியின் சுபத்துவ தொழில்களில் வந்து இருக்கிறத நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியும். அந்த அமைப்புகள் ஒன்று. 2வது சிம்ம லக்னத்துக்கு வரக்கூடாத திசையாக இருந்தால் கூட நம்ம குருஜி சுபத்துவம் பாவத்துவம் சொல்லி தலைகீழாக அடிச்சுக்கிறதுக்கான மிக முக்கிய இது. வரக்கூடாத திசையாக இருந்தால் கூட எந்த விதத்திலையும் கெடுக்காமல் அவருடைய காரக நன்மையான அந்த மெக்கானிக்கல் துறையில் வந்து படிச்சிருக்காரு. சனி கூட சேர்ந்து அந்த குரு பாவத்துவம் அடைகிறதுனால அவருடைய யோக தசையாக 5ஆம் அதிபதியாக திசையாக இருந்தால் கூட 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறனால அந்த திசை வந்து பிறந்தையிலேருந்து 5 வயசு வரைக்கும் நல்லா இல்லை. லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் அவருக்கும் வந்து சுபத்துவ அமைப்புகளில் கிடைக்கும். குறிஞ்சி வந்து சொல்லுவாங்க, கன்னிக்கும் துலாத்துக்கும் நடுவில் ஒன்றும் கோட்டச்சவர் எதுவும் எழுப்பப்படலைன்னால அந்த சுபத்துவ அமைப்புகளுக்கு அடிப்படையில் அந்த சூரியனுக்கு கிடைச்ச சுபத்துவத்தில் இவர் வந்து மேனேஜராக தாங்க இந்த துறைகளில் இருப்பார். நான் கேட்டேன், ஆமாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி தான் இருக்கார், பெரிய ஆளாக தான் இருப்பார், அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லும்போது நானும் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பண ரீதியாலாம் நல்லா தான் இருக்கேன், அப்படிலாம் எந்த பிரச்சனை இல்லைன்னு அவர் சொன்னார். ஜோதிட ரீதியாக கிரகங்கள் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் எந்த ஆதிபத்தியம் என்ன காரகத்துவம் அப்படிங்கிறத வந்து நம்ம கற்றுக்கிட்டாலே பலன்கள் வந்து நம்ம குருஜி சொல்கிற மாதிரி துள்ளிக்கிட்டு வந்துடும். நம்மள்கிட்ட வர்ற அந்த கஸ்டமருக்கும் அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு ஆழமான தீர்க்கமான ஒரு சொல்யூஷன் வந்து நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.